கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தாவே, சர்வ வல்லமைக்கு பிதாவாகிய தெய்வமே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, அப்பா பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். தகப்பனே, இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் எங்களை கண்ணின் மணியைப் போல எங்களை அற்புதமாக நடத்தி வந்த உடைய அன்புக்கும் உடைய இரக்கத்திற்கும் உடைய கிருபைக்கும் உடைய தயவுக்கும் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். எல்லா தீமைகளுக்கும் எல்லா நாச மோசங்களுக்கும் சாத்தான் கொண்டு வந்த எல்லா சத்துருவின் கிரியைகளுக்கும் எங்களை தப்பிவித்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தகப்பனை ஒரு தாயை போல ஒரு தகப்பனை போல எங்களை ஆற்றி தேற்றின உடைய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். சீர்கட்ட எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய எண்ணங்களையும் சிந்தைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே நீர் சீர்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். அப்பா எங்களை புதிய மனிதர்களாய் ஒவ்வொரு நாளும் நீர் மாற்றிக் கொண்டிருக்கிறதுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாக எங்களுடைய அறிவுகளை திறந்தீரே, தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே 2015 வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்த தேவன் ஆண்டவரே இந்த இறுதி நாளை காணும்படியாய் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டை ஆண்டவரை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க போறதுக்காக தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். இந்த வேளையில கூட சுவாமி நாங்கள் ஆண்டவரை சிறு கூட்டமாக ஆண்டவரை வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வத்தை நாங்கள் தொழுது கொள்ளும்படி நாங்கள் ஆராதிக்கும்படி நீர் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே கர்த்தரை தொழுது கொள்கிற ஜனங்கள் பாக்கியவான் என்று சொன்னீரே, நாங்கள் பாக்கியம் பெற்றிருக்கிறோம் தகப்பனே. நாங்களுடைய ஆண்டவரை கரத்திலே பாக்கியம் பெறுவதற்கு எந்த ஒரு நற்கிரியும் நாங்கள் செய்யவில்லை சுவாமி. உடைய தூய ரத்தத்தினால எங்களை கழுவி இருக்கிறேன், எங்களை மீட்டிருக்கிறேன், எங்களை ரட்சித்திருக்கிறேன், உடைய பிள்ளைகளாக கூட எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், எங்களை சுற்றி பேருக்கு பாதுகாக்கிறேன் தகப்பனே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய அன்பு பெரியதா இருக்கிறவனால துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சகல துதி கன மகிமை அனைத்தையும் இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம், எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். நல்லபடியாக உங்களுடைய சமூகத்தில் ஆசீர்வதித்து ஆம்பாமி இந்த புதுவருட நாளையும் உங்களுக்காக ஆசீர்வதிப்பா. இந்த பணமாட்டம் முழுவதும் எங்களை பாதுகாப்பு வழி நடக்கிறேன். ஆமேசப்பா இந்த புது வருடத்தில் எங்களை காத்து ரட்சிக்க எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுக்க தேவனாய் இருக்கிறேன். தேசப்பா கொடான கொடி நான் தேசப்பா இந்த சிலாகி கொடான கொடி நான் தேசப்பா சகலவையும் நடக்கும் தேசப்பா. சகல துதி கனம் மகிமை அனைத்தும் பங்கே செலுத்துகிறோம். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். எங்கள் இயேசுவின் கர்த்தாவே, இந்த நல்ல நாளையத்தில் துதிக்கிறமானவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை எங்கள் கூட்டி கொடுத்த கிருபைக்கு நன்றியானவரை ஸ்தோத்திரமானவரை. இந்த 2015 வருடத்தின் இறுதி கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ள நீ கிருபை செய்தபடியாக கொடான செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, கடந்த நாட்களை நாங்கள் கண்ணோக்கி பார்க்கும்போது எவ்வளவு ஆண்டவரை அற்புதமும் அதிசயமுமாய் எங்களை நடத்துவது தெய்வமே நீ துதிக்கிறமானவரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி, நாங்கள் ஆண்டவரை நிற்கவும் ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை தகுதியாக பிள்ளையாக இருக்கவும் நீ கொடுத்த சிலாயத்துக்கு நன்றி ஆண்டவரை ஸ்தோத்திரம்.
சுவாமி இந்த வருடத்தின் ஆண்டவரே எவ்வளவு காரியங்கள் எங்களுக்கு செய்திருக்கிறீர்கள் சுவாமி, கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறீர்கள் சொல்லுகிறோம். உண்மை ஆண்டவரே உண்மை போட்டுக்கிறோம், வணக்கம் பணிபுரிகிறோம் சுவாமி. சுவாமி கிழக்குக்கும் மேற்கும் அவ்வளவு தூரம் எங்களுடைய பாவத்தை ஆண்டவரை எங்களை பரிசுப்படுத்தி மட்டுமாய் நடத்தி வந்தே உங்களை துதிக்கிற மாட்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி பிசாசின் பிடியில் சிக்கிறவரை எங்களை பாதுகாத்து போடாமல் உங்களை நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. கர்த்தாவே எங்களை எந்த நோயினுடைய இருந்து பாதுகாத்து அதற்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. கர்த்தாவே அநேக விபத்துகள் மத்தியில் எங்களை ஆண்டவரை பாதுகாத்து அதற்கு நன்றி ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தோட எடுக்கிறோம் எங்கள் ஜீவன பிதாவே. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. வருஷத்தை இறுதியில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நேராய் ஆண்டவரே நாங்கள் காத்திருந்து ஆண்டவரே உம்முடைய வசனத்திற்கும் உம்முடைய மகிமைக்கும் பாத்திரவான்களாக இருக்கும்போது ஆண்டவரே இந்த இறுதி நாட்கள் வரை இந்த வழிநடத்தி வந்த தயவை நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ விதமான ஆபத்துகள் சூழ்ந்திருக்கிற அந்த உலகத்தில் தகப்பனே எங்களை நீர் பாதுகாத்து எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே நீர் ஆற்றி தேற்றி அரவணைத்து உம்முடைய தயவுள்ள கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே நீர் நன்மையினாலும் எங்களை முடிசூட்டி இந்த வருஷத்தின் இறுதி நாட்களில் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் நிலைநிறுக்கும்படியான பாக்கியத்தை தந்தீர்கள். ஆண்டவரே மனிதனோ முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயத்தை பார்க்கிற தேவன். ஆண்டவரே உடைய இருதயங்கள் ஒவ்வொன்றையும் நீர் முற்றிலுமாய் அறிகிறவராய் இருக்கிறீர். தகப்பனே இந்த இறுதி நாட்களில் எங்களுடைய இருதயங்களை தகப்பனே உம்முடைய வசனத்துக்கு நேராய் உம்முடைய வார்த்தைக்கு நேராய் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்துக்கு நேராய் ஆண்டவரே நாங்கள் இறுதி நாட்களில் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பிதாவே உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறது. கர்த்தாவே உம்முடைய ஆவிக்குள்ளாய் இருக்கிற மகிழ்ச்சி, உம்முடைய ஆவிக்குள்ளாய் இருக்கிற சமாதானம், உம்முடைய ஆவிக்குள்ளாய் இருக்கிற இளைப்பாறுதல் இங்கே ஒவ்வொருவருக்கும் ஆவியில ஆளுகை செய்வதாக நீர் இரக்கத்தினாலும் ஆண்டவரே நன்மையினாலும் முடிசூட்டுகிறத நம்முடைய தயவுக்குள்ளாய் நாங்கள் வழிநடத்தப்படும் புதிய ஆண்டை நாங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஆண்டவரே உடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால் நாங்கள் கடந்து செல்ல எங்கள் தேவன் ஒவ்வொருடைய இருதயங்களை நமக்கு நேராக இங்கே ஆண்டவரை திருப்பிக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தரப்போம். ஆண்டவரே கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார் என்று சொன்ன வார்த்தை என்பதால் உம்மை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் நல்லவராய் இருக்கிறீர்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு பின்னணியத்தில் உம்மை தேடும்படியான விசுவாசத்தை உம்முடைய குமாரன் மூலமாய் கொடுத்து ஆண்டவரே எங்களை நீர் ஆண்டவரே பலவிதமான ஆண்டுகளை காண செய்து இந்த வருஷத்தின் இறுதி நாட்டில் வைத்திருக்கிறீங்க. நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாது இருப்போம். தேவரீர் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே உங்களுடைய பலத்தினால் அல்ல, எங்களுடைய ஞான புத்தினால் அல்ல, உம்முடைய ஆவியினால் உம்முடைய கிருபையினால் பிழைக்கும்படியா உம்முடைய குமாரனை எங்களுக்குள்ளாய் வைத்ததற்காக நன்றியா. உடைய குமாரனுடைய சகல விதமான பரிபூர்ணமும் உடைய பிள்ளைகள் நிரப்பட்டும். புதிய ஆண்டு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நீர் வைத்திருக்கிற திட்டங்களை நன்மைகளை நீர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய எல்லைகளை ஆண்டவரை பிள்ளைகள் ஆண்டவரை அடைந்து செல்லும்படியான பலத்தை தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் அவர்களை வழிநடத்தும்படியாக சொல்லிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த பிரசனத்தில் எங்கள் ஒவ்வொருவரை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே புகழப்படத்தக்கவர். சகல துதிகன மகிமை யாவற்றையும் இயேசுவின் மூலமாய் நமக்கு ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இறந்துருவோம் என்ற ஒரு குறிக்கோட வந்து 2012 வந்து காலிமுத்தான் எனக்கு வந்து கடவுளுக்காண்டி அர்ப்பிட்டு வந்து அவரோட இதில் தான் வந்து நான் குடும்பத்தில் வந்து ஆனால் சின்ன வயசுலேருந்து கடவுளை பற்றி எனக்கு நல்லா அறிஞ்சிருக்கேன். என்னோட எழுத்தாப்புல தான் சர்ச்சை இருந்திருக்கேன். அவரோட வார்த்தைகள்லாம் கேட்பேன் நான். அப்போ தெரியாத வந்து கரெக்டாக ஒரு 29-30 வயசுல தெரியுது அவரோட நாமம் எப்படி இருக்கு, அவரோட வார்த்தைகள் எவ்வளோ இன்பமானது. இதுக்கு முன்னாடி நம்ம கடவுளை பற்றி நம்ம அறியலையே, அந்த ஒரு வேதனையிலே இருந்தாங்க. ரொம்ப நாளாக இருந்தவொடனே கடவுளோட ஜெபமணிக்கே இருந்தேன். எனக்கு வாழ்க்கை இல்லை, எனக்கு இப்போ எனக்கு குடும்பமே இல்லை, என்னோட மனைவி இல்லை, குழந்தை இல்லை, எல்லாருமே பிரிஞ்சுட்டாங்க. அந்த சூழ்நிலை தான் நான் வந்து சர்ச்சைக்கே வந்து இந்த சபைக்கு வந்தவொடனே எனக்கு வந்தவொடனே என்னோட சபைக்கு வந்துட்டோம். இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம கடவுள்கிட்ட சொல்லி ஜெபிப்போம். அதுதான் இந்த மக்கள், இந்த கிராம மக்கள் எல்லாருமே வந்து எனக்கு
1வது மாதம் நான் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி கடவுள் என்ன கிரியை பண்ணாங்கன்னா கோர்ட்டில் பிரச்சனை, கோர்ட்டில் போகணும்னா வேணாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் வரல 6 வருஷமா கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு. எவ்வளோ பணம் செலவு பண்ணேன், எவ்வளோ இது பண்ணேன் நான். ஆனால் கடவுள்கிட்ட வந்து உபவாசம் ஜெபம் பண்ணேன். நான் வந்து ரொம்ப நாள் ஜெபம் பண்ணேன். நான் கடவுள் வந்து 3 வருடமா வந்து கடுமையாக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். முன்னாடி இருந்து சபை மாஸ்டர் அவர் விட்டுங்க வேணாம் அந்த ஒரு எண்ணத்துல சொல்லுவார். அவர் கடைசி வரைக்கும் போராடணும், நாங்களும் கஷ்டமும் போராடணும். கடைசியில் இந்த வருடம் தொடங்குறப்போ கடவுள் வந்து எனக்கு கிரியை பண்ணாரு. நான் உபவாசம் எடுத்தவொடனே அவரே எனக்கு வந்து என்னமோ என் மனைவிட்டு என்ன சொல்றாருன்னு தெரியல. திடீர்னு வந்து கோர்ட்டில் வந்து நீதிபதி முன்னாடி சொல்றாங்க நான் சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் அந்த கோர்ட்டில் இருக்க எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு, ஆச்சரியமா இருந்துச்சு. சண்டை போட்டோம், கோர்ட்டில் சண்டை போட்டோம், ஏகப்பட்ட பிரச்சனைலாம் பண்ணோம். கடைசியில் கடவுள் வந்து அந்த 1 நிமிடத்தில் வந்து எப்படிதான் மாற்றினாங்கன்னு எனக்கே தெரியல. அதுலேருந்து என்னோட எண்ணங்கள் பூரா கடவுள் மட்டும்தான், அதுக்கடுத்து தான் எல்லாமே இருக்கணும். இதை கேட்டு என் மனைவியை கேட்டாங்க எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி என்ன வந்துச்சு, என்னோட வாழ்வு என்ன வந்துச்சுன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க எனக்கு என்னன்னே தெரியல, அவங்க கூட வாழக்கூடாதுன்ற எண்ணத்தோட தான் இருந்தேன். என்ன எல்லாமே நான் வாழணுன்ற எண்ணம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அப்பதான் நினைச்சேன் கடவுள் பேசியிருக்காரு, என்னோட மனைவிட்ட பேசியிருக்காரு. அப்பதான் முழுமையா கடவுளை நான் ரொம்ப இது பண்ணேன். இவ்வளோ அற்புதம் பண்ணிட்டாரு கடவுள் நம்ம வாழ்க்கையில. அப்படி என்னால நம்பவே முடியல. இது நடக்குமா, நல்ல காரியமா, என் மனைவி நானும் சேருவோமா, என் மனைவி நானும் இப்போ தனியா இருக்கோம், குடும்பமா இருக்கோம், என் குழந்தைய சர்ச்சை கூட்டி வந்துட்டேன். நான் கண்டிப்பா ஆண்டவர்கிட்ட கேட்டது கூட எனக்கு செஞ்சுட்டாரு. இனிமேல் அவருக்காண்டி தான் நான் வாழணும் ஒரு முடிவோட இருக்கேன். எனக்கு எந்ததுமே வேணாம், எனக்கு கடவுள் மட்டும்தான் வேணும். என் மனைவியும் சொன்னேன் எனக்கு கடவுள் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கடுத்து தான் எல்லா உலக ஆசைகள் பூராமே வேணும். அவரை பத்தி இன்னமும் அவர்கிட்ட வந்து கர்த்தர்கிட்ட இன்னமும் நான் வேண்டிக் கொள்கிறது, கர்த்தரை எனக்கு உள்ள கொண்டு போங்க, என்னை வந்து சபையில உள்ள நல்ல ஒரு ஐக்கியமாக்குங்கன்றதான் வேண்டேன். வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் கடவுளே, எனக்கு இதுதான் வேணும், வேற எதுவுமே வேண்டாம். எனக்கு வந்து பண ஆசை எதுவுமே வேண்டாம். எனக்கு கேட்டதை கொடுத்ததே போதும். எனக்கு குடும்பமாக்கி உங்க சபையில இனிமேல் நான் இருக்கணும், கடவுளோட இதுலேயே வந்து வாழணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தேன். என்னோட ஆயுசு முடிகிற வரைக்கும் எனக்கு பரலோகம் போகிற அளவுக்கு கடவுள் என் பக்கத்தில் இருப்பாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர் தான் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததுக்கு கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவரே உங்க எல்லாத்துக்குமே சபைக்கு வந்து இங்க வந்து போதவருடைய வார்த்தையை கேட்பீங்க, ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து நீங்க அதிகமா வந்து சொல்றதை நீங்க கேட்கணும். எனக்கு வந்து அந்த வாய்ப்புகள் கிடையாது. அதனால நான் டிவியை பார்த்து தான் வந்து நான் வந்து ஆண்டவருக்கு அதிகமா இந்த போன வருடம் வந்து 2014வது வருஷம் வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஒரு வீடு வாங்கினதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் வந்து ஒவ்வொரு நாள் அழுகிறது நான் ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவர் வந்து அவ்வளோ அற்புதமா எங்களை வந்து வழிநடத்தி செஞ்சார். ஒரு தொழில் வந்து ஒரு நல்ல தொழிலாக இருக்கும், வருமானம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன். ஆண்டவர் வந்து இப்போ வேற தொழில் கொடுத்துருக்காரு, கார் வீடு. அதில் வந்து ஆண்டவர் வந்து இந்த ஆண்டு கூட எனக்கு எந்த ஆண்டுமே இல்லாத மாதிரி அவ்வளோ அற்புதமாக வழிநடத்தி வருகிறார். அதுவும் இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே நான் வந்து அதிகமாக இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு இந்த லட்சத்துக்குள்ள வராதனால தான் எனக்கு கொஞ்சம் இந்த ஆண்டு கூட எனக்கு எந்த ஆண்டு இல்லாத மாதிரி அளவுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு. ஏன்னா கிறிஸ்மஸுக்கு தொட்டா விட்டுருக்காரு, நியூ இயர் விட்டுருக்காரு. எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து சபைக்கு வராதது. இன்னும் வந்து எனக்கு வந்து அதிகமாக ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும் அவ்வளோ வாஞ்சியாக இருக்கு. ஆனால் வந்து எனக்கு வாய்ப்பு எல்லாரும் இங்கே கூட இப்போ கவிதா சொன்னாங்க, 3 நாள் மீட்டிங் வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. எனக்கும் கேட்கணும் அவ்வளோ ஆசையாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். நான் ஒரு நாள் வந்து எனக்கு வந்து வாழ்க்கைகள் இல்லை. அதே போல தான் இப்போ எங்கள் அப்பா அம்மாவும் எங்கள் வீட்டில் வந்து ஆண்டவர் வந்து
பயப்பட வந்து உங்களுக்கு வந்து சாத்தியம் வந்து இவங்க பயப்படுறாங்க அந்த காரியத்துக்கு அப்படின்னு அவங்க தைரியமா இருங்கன்னு சொன்னாங்க. அதுல இருந்து இப்ப அவங்க வந்தாலும் நான் அந்த டிவியை மாத்துறதே கிடையாது. அதுல இருந்து அவங்களும் இப்ப வந்து அவ்வளோ வையறதுல வைக்கிறது இல்லை. இருந்தாலும் வந்து சபைக்கு போகக்கூடாதுன்னு தடை எங்களுக்கு. அந்த தடை வந்து எங்களுக்கு நீங்களும் கணவர் வந்து முழுமையா ரட்சிப்புக்கு வரணும். நானும் ஆளுடைய வார்த்தையை வந்து மற்றவங்களை போல நானும் அதிகமா கேட்கணும். கேரளம்லாம் வந்துச்சுன்னா எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனால் அவ்வளோ துறைக்கு எனக்கு அருமையாக இருக்கும். நம்ம வீட்டில் எப்படி இந்த கேரள ரூமுக்கு நடக்கணுமே, நம்ம வீட்டில் ஸ்டார் போகும்போது இப்படியே நம்மளுக்கு மட்டும் நாங்கள் நிறைய நாள் போயிருக்கோம். ஆனால் இன்னும் அதுக்கான இது இல்லை. ஆனால் ஒவ்வொரு மீட்டிங்கில் நான் பார்த்துருக்கேன். ஆஸ்காசியில் ஒரு சில ஜபங்களுக்கு வந்து உடனே வந்து பலன் கிடைக்கும், ஒரு சில ஜபங்களுக்கு லேட்டாக கிடைக்கும். அப்புறம் சொல்லுவாங்க ஆண்டு வந்து ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேலையை வந்து எல்லாம் அவங்களுக்கு செய்வாங்க. நான் அதை விரும்பிக்கிட்டேன். ஆனால் இந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து இந்த ஆண்டு கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்காண்டி ஆண்டவர் தான் நான் நன்றி சொல்லுவேன். இன்னும் வந்து வாய்ப்புகள் எங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுங்கிறதாண்டி எல்லாருமே ஆண்டோடைய நம்பி அந்த வகையில் நான் வரும்போது துக்கத்தோடு வெறுப்போடு நான் வந்து வரப்போகுது. இந்த 4 இத்தனை நிமிடங்கள் அடிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து சொல்லி ஆகணும். நான் இங்கே வரும்போது குழப்பத்தோடு வந்தேன். இப்போ நிம்மதியாக இருக்கேன். நான் கட்ட நிம்மதி என் தாய்க்கு கிடைக்கணும், என் மகனுக்கு கிடைக்கணும், என் மகனுக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் கடவுள்கிட்ட. அதே மாதிரி செய்கிறது அதுக்காக இந்த வாழ்க்கை இங்கே வரும்போது வந்து எனக்கு எழுத பற்றி தெரியாது, சுத்தமாக தெரியாது. இங்கே வந்து பற்றி முதல் வந்து பார்க்கும்போது சோத்தில் படித்த வார்த்தையை கூட பகிர்ந்துக்கிறீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாகவும் போட்டுக்கிற வார்த்தையை உங்கள் தூக்கம் சந்தோஷமாகவும் தான் படிச்சுங்க. நான் அந்த வார்த்தைக்கு அப்புறம் நீண்ட வார்த்தை, அந்த வார்த்தை எனக்கு நல்லா உணர்த்தினார் ஆண்டவர். அந்த வார்த்தை என்ன வார்த்தைன்னா, வருத்தப்பட்டு பாரத் போகிறதே நீங்கள் எல்லோரும் இடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இடைப்பாதல் தருகின்ற வார்த்தையை, நீண்ட வார்த்தையை பிள்ளையெல்லாம் படித்தேன். நான் அங்கே தான் நான் ஆண்டவர் கூப்பிட்டாருங்க. அதுக்காக நான் நினைச்சுருக்கேன். இந்த சபைக்கு வந்த பிறகு மற்ற சபைக்கு போகிறவருக்கு முன்னாடி வேறு சபைக்கு இந்த சபைக்கு எந்த வித்தியாசம் நான் உணர்ந்துக்கிட்டேங்க. மற்ற சபைக்கு போனோம்னா ஞானஸ்தானம் 3 வாரத்தில் கொடுத்து அந்த சபை விட்டு போயிடக்கூடாதுன்னு ஞாபகம் கொடுப்பாங்க. இந்த சபைக்கு மட்டும்தான் நாங்களாக பார்த்து நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சி பார்க்க சொல்லி அதுக்கு வார்த்தையான கொடுத்தது பார்க்க வந்தாங்க. அதுக்காக நன்றி சொல்லி ஆகும். இந்த வேலை பேச பழக்கம் இல்லை. அதனால் இங்கே வந்து வந்த பிறகு ஒரு பாட ஆரம்பித்தாங்க. அந்த பாடலுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைக்கு பாட ஆரம்பிச்சு. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயும் இந்த வார்த்தையை விட்டு வந்து தெரிஞ்சுங்க. அதனால் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நினைக்கிறேன். நாம் நினைவுகொள்வதாக கர்த்தர் செய்த எண்ண முடியாத நன்மைகளை சொல்லாமல் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க முடியாது. ஆனால் சொல்வதற்கும் தகுதி இல்லாத ஒரு நிலையில் இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியா தேவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் வாஞ்ச ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதிலிருந்து இனத்தாரும் ஜனத்தாருக்கும் மத்திய சாட்சியா கர்த்தரைய தேவன் என்று அறிவிக்கணும்னு சொல்லி அவ்வளோ தூரத்துக்கு வைராக்கியமாக இருந்தோம். அந்த வைராக்கியத்தை எல்லாம் குழி தோண்டி புதைக்கிற மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நடந்துச்சு. அது நடந்ததுக்கு பிறகு கர்த்தருடைய நாமம் அந்த வைராக்கியத்தை கர்த்தர் வந்து ஆசீர்வதிச்சார். அழைத்தது நான், நீ மனம் திரும்பும் பட்சத்தில் நான் உன்னை வந்து மறுபடியுமா உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை நடத்துவேன் அப்படிங்கிற வார்த்தை நிறைய இடங்களில் விழுந்து போனவங்க எந்திரிச்சிருக்கிறாங்க. அது எந்திரிச்சதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கைக்கு விட்டுவிடுகிறவன் இறக்கம் பெறுவான். அந்த வசனத்தின்படி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் நிற்கிறதும் நிர்மூலம் ஆகாதும் கர்த்தருடைய கிருபை. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வருஷத்துல அந்த சிறுவர்கள் வகுப்பு, நான் யார் வீட்டுக்கும் போய் நான் அழைக்கவே கிடையாது. கர்த்தருடைய கிருபையில 100 சராசரியா 80 100 120 பிள்ளைங்க வர்றாங்க. அதுக்காகவே நம்ம ஜெபித்தோம், கேட்டோம். நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா தேவன் சைடுல இருந்து ஒரு குறை இல்லாம அவர் நிறைவா செஞ்சார். நம்ம கேட்டதற்கு பாத்திரவான்களா நான் இல்லாம இருந்தது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையில அந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும்னு சொல்லி ஆண்டவர் செய்து கொண்டே இருந்தார். சாத்தானுடைய திட்டம் என்ன அப்படின்னா,
தேவனுடைய ராஜ்யம் எங்கேயுமே கட்டப்படக்கூடாது. யாராவது ஒரு வைராக்கியமா இருந்துட்டா அவன் வாழ்நாளெல்லாம் எந்திரிக்காதபடிக்கு அவன் வாழ்க்கையில் ஏதாவது நடக்கும். ஆனால் நம்ம ஈஸியாக நம்ம சொல்லிடுறோம், அது அவங்க செஞ்சது, அவங்க தானே எல்லாம் அப்படின்னு. நம்மளுக்கு பின்னாடி சாத்தான் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம விசுவாசி எல்லாருக்குமே தெரியும். அது எப்போ உணர்வு தெரியுங்களா? அடுத்தவங்க விழுந்து போகும்போது அவன் செய்த பாவம்னு சொல்றோம். அது நமக்கு நடக்கும்போது கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள் பாடுபடுவார்கள். கிறிஸ்துவின் நிமித்தமா நான் பாடுபடுறேன் அப்படின்னு அவங்கவுங்க நினைச்சுக்கிறோம். அது உண்மை இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் பின்னாடி சாத்தானுடைய கிரியைகள் இருக்கு. இது சாத்தான் ஒரு பக்கம் இந்த ஊழியமே செய்யக்கூடாது, இந்த இடத்திலே இவன் இருக்கக்கூடாது, இவன் ஓடி ஒழியணும், இவன் ஜீவிக்கவே கூடாது அப்படிங்கிற நிலையில சில காரியங்கள் வலை விரிக்கும் போது, ஒரு வலை இல்லை, 2 வலை இல்லை, ஒவ்வொரு விசுவாசிக்கும் முன்னாடி